துபாய் மால்ல நிக்கிறோம். சின்ன கடை சிங்கங்கள். ஓகே வாங்க போலாம். வாங்க. கரெக்ட், இப்பதான் வரணும். ஓகே நண்பர்களே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். துபாய் மலையில சிக்கன் பாபிக்யூ இன்னைக்கு ஒரு பொடி. ஆஹா கம்ம கம்மன் மணக்குதுங்க. ஒரு சிக்கன் எடுத்து கடிமா. உயரமான மலை என்ன இடம்னா இது வந்து ஜபில் ஜேஸ். நம்ம மலையில ஏற போறோம். என்னண்ணே துபாய்க்கு வந்து உப்புமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? காலையில பசியா இருந்துச்சு அதனால. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல. இதுதான் ராசல் கேமாவோட போர்ட். என்னதா என்ன சீரியஸா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கண்ணாடி கழட்டிட்டு பாருங்க. இப்படி போட்டு பாத்தீங்களாக்க என்ன தெரிய போகுது? ரொம்ப நேரமா இருட்டா தெரியுதோ. இப்ப என்ன தெரியுது? ராம்நாடு சின்ன கடையில மீரா ஹோட்டல் தெரியுது. மீரா ஹோட்டல் தெரியுதா? ஆமாண்ணே. அதுல நான் பரோட்டா சாப்பிட்டுட்டு இருப்பேன். அது தெரியுதா பாருங்க. ஆமாண்ணே, ஆனா சேனல் ஊத்தாம சாப்பிடுறிய. நீ மூட்டமா இருக்கு. குளிருது. இதுதான் முதினா பார்க்கு. துபாயில வேலை தேடுறவங்களுக்கு முதினா பார்க்ல வந்து அவங்க உட்கார்ந்து மனசு ரிலாக்ஸ் பண்ணாத நேரமே கிடையாது. இதான் வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபா பிரியாணி, சிக்கனு இதெல்லாம் அப்படியே கொட்டிடலாம். ஆஹா சாப்பிட்டுட்டு இந்த ஏரியாவை அப்படியே ரவுண்ட் அடிக்க போறோம். ஊர்ல இருக்கிற சரவண பவன் கூட இங்க இருக்கு. இந்த கோட்டு வெறும் 10.95 காசு மட்டுமே. 250 ரூபாய்க்குள்ள இந்த மாதிரி கோட்டா ஆச்சரியமா இருக்கு. ஓ மை காட், எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த மாதிரி நண்டெல்லாம் நான் இப்பதான் பாக்குறேன். இங்க வாங்க, இங்க வாங்க, நண்டை எடுக்கிறாப்ல பாருங்க. அம்மாடு. ஓ மை காட். துபாயில இருக்கிற மிகப்பெரிய கார் சந்தைக்கு வந்திருக்கோம். இளைய தளபதி இதே மாடல் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம இங்க இருந்து புக் பண்ணி இந்தியாவிலேயே ஓட்டுறாங்க. ஆக்டர்ஸ் எல்லாம் ஓட்டுறாங்க. துபாயோட மன்னர் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க வந்துட்டு இந்த கார் தான் விரும்பி ஓட்டுறாங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா துபாய் ஆட்டோ சோன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். உலகத்தில் உள்ள எல்லா காருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் எங்களுடைய கம்பெனி. ஓகே, ஸோ இது எங்களுடைய ஷோரூம் அலைட் மோட்டார்ஸ். ஷார்ஜால அல் மசாஜ் அப்படிங்கிற ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம். ரைஸோட வாழைப்பழத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுன்னு பிணைஞ்சிட்டு சரி இந்த ரைஸ் அப்படியே தூக்கணும்னு வச்சுங்க, பிளேட் அப்படியே ஒட்டிட்டு வரோம் மேல. பாய் நீங்க நல்லா இருக்கீங்களே, எப்ப சார்ஜ் ஆக வரீங்க? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஜிலாப்பா இருக்கலாம். நாம இப்போ ஒரு பயங்கரமான பேய் பகலாக்குள்ள வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். ஹாய் மக்களே, இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு கோஸ்ட் வில்லேஜ், ஒரு பேய் கிராமத்துக்கு வந்திருக்கோம். துபாயில் உள்ள மெட்ரோ ட்ரெயின் பயணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. المحطة القادمة هي برج خليفة دبي مول. المحطة القادمة هي ரயில் பயணங்களில் இந்த ட்ரெயின் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, மகிழ்ச்சியா சுத்தி பார்க்கறதுக்கு. ஏன்னா இது புதுமையா இருக்கு. வண்டி பாருங்க, ரோட்லயே ஓடுது பாருங்க. ஒரே நேரத்தில் 2 ட்ரெயின் வருது. நம்ம வந்து உம்ரா பயணம் பண்ண போறோம். நான் ஃபர்ஸ்ட் டைமா உம்ரா போறேன். சார் துவா செய்யுங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய ஒரு உயர்தரமான ஒரு ஊரை நோக்கி செல்ல இருக்கின்றோம். நம்ம இப்ப சவுதி அரேபியா வந்தாச்சு. செம்ம குளிரா இருக்கு. சரி சரி சரி, நல்லா இருக்காருல்ல? நல்லா இருக்காங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து துபாயில இருந்து வரும்போது அதிகமான நேரங்கள் செலவழிச்சப்போ டயர்டா இருந்தோம். ஆனா சவுதி வந்தோன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆமா, பிஸ்மில்லா. நம்ம துபாயில இருந்து கிட்டத்தட்ட 2 பகல் 1.5 நைட்டு பயணம் பண்ணி தாயிப் அப்படிங்கிற நகருக்கு வந்திருக்கோம். குளிச்சுட்டு இந்த இஹ்ராம் ஆடை கட்டிட்டு ஒது செஞ்சுட்டு 2 ரக்காத் சுன்னத் தொழுதாச்சு. சுபு தொழுவ போறோம். ரெடியா? நம்ம உம்ரா செய்ய போறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம வந்து கௌபத்துல்லா வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துக்கு வருவேனாங்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வந்தாச்சு. ஓகே வாங்க இப்ப நம்ம போய் தவாப் செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா மொட்டை போட்டாச்சு. வந்து பாத்தீங்கன்னா காவா இங்க வந்து அரபிகள் குடிக்கக்கூடியது, ரொம்ப நல்லது. கொஞ்சம் கசக்கும், நல்லா இருக்கும். சோதனைகள், பல கஷ்டங்கள் இதெல்லாம் கடந்து தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, எல்லாம் அல்லாஹ் வந்து நமக்கு நன்மையா. ஒட்டகம் சவுதி, ஆனா மசாலா வந்து நம்ம அலகங்குளமா, ஆமா அலகங்குளம், ராமநாதபுரம் அலகங்குளம். பார்த்தாங்க சாப்பிடுங்கண்ணே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆஹா, ஆஹா அருமையா இருக்குங்க.
சிட்டப் மந்தாப். ஆஹா, அருமையான காட்சி மக்களே. அப்படியே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி இப்படி சாஞ்சுக்கிட்டு அப்படியே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு பாருங்க வியூ. வாங்க அப்பா அப்பா. Alhamdulillah, sehat. காண கண் கோடி வேண்டும் காபாவை. அங்கதான் அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த குர்ஆன் ஆயத்தை இறக்குன இடம். மதீனா வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மனச்சு குளிர்ச்சியா இருக்குல்ல. நல்ல ஒரு குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கு. மன அமைதியா இருக்கு. ஆமா, நாம இப்போ மஸ்ஜிதுன் நபவியில இருக்கோம். வந்து மஸ்ஜிதுன் நபவியோடைய அடையாளம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நீங்களும் துவா செய்யுங்க. எல்லா பேரும் உம்ரா செய்யணும், ஹஜ் செய்யணும். நானும் துவா செய்யறேன். அல்லாஹ் எல்லாத்துக்கும் நல் கிருபை வழங்குவானாக. மதீனாவில் இருக்கிற இந்த ஹப்பான் ஹப்பாப் இந்த பஸ்ல வந்து நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போறோம். இவ்வளவு ஸ்ட்ரீட்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. வெயில் அடிச்சாலும் வெயில் தெரியல. ஏன் அப்படின்னா நல்ல கூலிங்கா இருக்கு. வாங்க போலாம். ஒரு வரலாறு சிறப்பு மிக்க ஒரு இடம் இந்த உஹது மலை. இந்த பள்ளிவாசலுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கிப்லட்டேன். மதீனால இருந்து துபாய் வந்திருப்போம். என் பேரு நிப்ராஸ். நான் ஆக்சுவலா கீழக்கரை. என் அக்கா பையன். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும். நல்லா இருக்கேன்டா. எல்லாம் கீழக்கரையா? வேற ஊர். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆல்வேஸ் வெல்கம். வாங்க. நம்ம துபாயில இருந்து வந்து ஒரு வாரம் சொந்த வேலைகள் நிறைய இருந்தது. அதனால வீடியோ எடுக்க முடியல. இன்னிலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வளாந்தரவை மக்கள் வந்து நிறைய பேர் வெளிநாட்டில் தான் இருக்காங்க. சூப்பராக இருக்குது மக்களே, நல்லா அருமையாக இருக்குது. இங்கே பாருங்க, இதான் வந்து ரெகுநாதபுரம் முத்துப்பட்டியில் இருக்கிற காலேஜ் மக்களே. ஸோ பாருங்க, பெரியப்பட்டினம் மெயின் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. இங்கே ஒரு டீ கடையெல்லாம் இருக்கு. நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? உங்க ஆட்டோவா? நம்ம ராமநாதபுரத்தை சேர்ந்த கிரியேட்டர்ஸ் எல்லா பேருமே இன்னைக்கு ஒரே இடத்துல ஒன்று கூடி இருக்கோம். இதே போயிட்டு இளையாங்குடியில் உள்ள புரோட்டா வந்து சாப்பிடுவோம். அப்படியா? கோழி சுக்கா ஊற்றி சாப்பிடுவோம். அப்புறம் சால்னாவும் இருக்கு. ராமச்சந்திரன் டீ கடைங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ராமச்சந்திரன் ஸ்பெஷல் டீ. ராமநாதபுரத்தில் இருக்கிற ஃபேமஸான பேக்கரி டீ கடைகள் இங்கெல்லாம் போய் வீடியோ எடுக்க போகிறோம். வாங்க நம்ம மாஸ்டர் பேக்கரியில் டீ குடிச்சு பார்ப்போம். ஓகே, சூப்பர். இது நம்ம ஊர் திணைக்குளம். இந்த மீனை வந்து 3 கிலோவுக்கு மேல இருக்கும். என்னை விட உசரமான மீன். என்ன மீன் இது? இது பறவை முரல். இப்பதான் போட்ல இருந்து இறக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெஷ் மீன். இது பருப்பு வடை ஃப்ரெஷ்ஷா போட்டு இறக்கிட்டு இருக்காங்க. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திணைக்குளம். நீச்சல் அடிச்சுட்டு வருவோம் திணைக்குளம் குளத்துல. ரெடி. இங்க வந்து இடத்த பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாய் நண்பர்களே, நாம இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில இருக்கோம். இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மலேசியா ஃபேமஸ் மீன் கோரிங், நாசிலிமா இதெல்லாம் வந்து கீழக்கரையில கிடைக்குது. வாங்க சாப்பிடலாம். சொல்றது ஓப்பனா சொல்ல போனா புது மாப்பிள்ளை ஐட்டம் அப்படிதான் இருக்கு. தொண்டியில உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே சாப்பிட போறோம். எங்க ஊரை அஸ்ரஃப்லாகோட சேர்ந்து சுத்தி காட்ட போறோம். வீடியோ மிஸ் பண்ணாம. ஆப்பம் வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய் கூட்டு வந்திருக்காங்க. நம்ம காலையில இப்ப ஆப்பம் சாப்பிடுவோம். ஆப்பம் வந்துருச்சு, வாங்க சாப்பிடுவோம் உட்காந்து. ஆஹா, அருமையா இருக்கேன். கொஞ்சம் கூட மனசளவுகளோட தீங்கு இல்லாத ஒரு வாழ்வு வாழ்ந்து காட்டுற மண்ணு இந்த மண்ணு. ஓகேண்ணா, பார்ப்போம். ஓகேண்ணா. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து தொண்டி கடற்கரை அழகா பார்த்தோம், மார்க்கெட்டையும் பார்த்தோம். வாங்க நம்ம காலை நினச்சிக்கிறோம். இது உள்ள கிராமங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து ஆனால் விளைச்சல் கம்மி. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். இந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா விளைச்சல்லாம் ரொம்ப கம்மி தான் சொல்கிறாங்க விவசாயிகள். ஆஹா, அருமையாக இருக்குங்க. ஒரு செம்பு அடித்தா போதும், நல்லா கும்முன்னு இருக்கும். ஒரு மோர் 20 ரூபா, கேப்பக்கூழ் 20 ரூபா, கம்பங்கூழ் 20 ரூபா. ஆமாம், பார்சல் வாங்கினீங்கன்னா 25 ரூபா. ஓகே, வந்தீங்கன்னா குடிங்க, சூப்பராக இருக்குது. பாருங்க, இதான் வந்து கமுதி பஸ் ஸ்டாண்ட். நைட்டில் குழு குழுன்னு காற்றுல அப்படியே படுத்து தூங்கணும்னா, அதுவும் இந்த பனி டயத்துக்கு புளியங்காயெல்லாம் பாருங்களேன், நல்லா முரட்டு புளியங்காயாக இருக்குது எல்லாமே. இப்படி கிராமத்தை பார்த்துக்கிட்டே போகிறது எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமா? பேரையூர் வந்து ஊருக்குள்ளே தெரு வழியாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூப்பர். ஆஹா, கம்மன் மணக்குது மக்களே. ஒரு லெக் பீஸு, ஒரு முட்டை. ஓகே, வாங்க பிரியாணி டேஸ்ட் பார்ப்போம். ஆஹா, இது வந்து குடல் கறி. பாருங்க, புரோட்டாவுக்கு சால்னா. வாங்க, புரோட்டா பார்த்தோம்னா அதுவும் ஆசை வருது. மதுரை டு சென்னை, சென்னை டு பினாங் பயணம் பண்ணுறோம். ஓகே நண்பர்களே, உள்ளே வந்து உட்காந்தாச்சு. இங்கேருந்து கரெக்டாக 1 மணி நேரம் ட்ராவல் டைம். நைட்டு வந்து கிளம்ப போகுது. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா வர்றாங்க. உன் பேர் என்ன?
அப்சின். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜ் டவுன் வந்தாச்சு. அந்த கேபிட்டன் அந்த பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, அங்கே வந்தாச்சு. அருமை அருமை. வாங்க நம்ம வந்து ஜன்னல் தண்ணி குடிக்கலாம். சூப்பரமா நாசி கண்டார். வாங்க. ஆஹா, அப்படியே கையில பிச்சவனே வந்துருதுங்க. அவ்வளோ நல்ல தரமான சுவையான சாப்பாடு. கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க. எல்லாத்துக்கும் ஹேப்பி பொங்கல். எல்லாருக்கும் ஹேப்பி பொங்கல். அண்ட் அஸ்ராஃப்க்கு ப்ளாக்கை எல்லாரும் லைக் பண்ணுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கெங்க நல்ல சாப்பாடு இருக்காரோ அங்கேயே இருப்பாரு. வந்து நம்ம அப்பாங்க வந்து நான் ஒரு மலே பிரேக்ஃபாஸ்ட் இடத்துக்கு நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொலக்கட்டை மாதிரி இருக்கு. அது ஒரு மாதிரி சுவையான கொலக்கட்டை. வெள்ளைக்காய் சைட்டை நக்கட் சொல்லுவாங்க. இதுனா இது அவிக்கிறது ஃபுல்லாக அவிக்கிறது, பொரிக்கிறது ஆயிட்டு சம்மந்தம் இல்லை. இப்போ காலையில் சாப்பிட போகிறோம் ரொட்டி சாணை. பினாங்கில் நம்ம இப்போ வந்து லிட்டில் இந்தியா அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். வாங்க நம்ம வந்து ரொட்டி சாணை சாப்பிடுவோம். மீன் கறியா? கோழிக்கறி. பாடி 3 மாதம் ஆச்சு குடிச்சு. ரொட்டி சாணை சாப்பிடுவோம். ரொட்டி சாணை பஞ்சீர் பிச்சு போட்டு எல்லா கறியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம். பிஸ்மில்லா. உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சுஜேன். சுஜேன் வந்து செரிமுடல இருக்கேன். அதனால இங்கே வளர்ந்தனால எது சாப்பாடு நல்லா இருக்கும். நம்ம அண்ணா வந்திருக்காரு தமிழ்நாட்டுல இருந்து சொல்லி சரி சாப்பாடு முதல்ல கொடுப்போம். அதனால கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, பேர் பாருங்க. இதான் வந்து நாசி கண்டார் பெங்காலான் பத்து தெப்பி சுங்கை. மீன் குழம்பு அட்டகாசமா இருக்கு. 8 வெளி 50 காசுக்கு மட்டுமே நம்மளோட வாழை சாப்பாடு அன்லிமிட்டடா கொடுக்குறோம். அட்டாடாடாடா, கருவாட்டு குழம்பு சூப்பரா இருக்குங்க. அந்த நோம்பு திறக்கிறதுக்கு உண்டான பஜார் இருக்கு. வாங்க என்னென்ன சாப்பாடுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு போய் நோம்பு திறக்க போறோம். இன்னைக்கு மலேசியாவில் உள்ள உணவு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நோம்பு முதல் நோம்பா, அதனால கொஞ்சம் களைப்பாரு. ரமலான் நோன்பு 2வது நாள் 1.5 லிட்டர் 4 பேர் சாப்பிடலாம். ஒரு பொங்கலுக்கு 4 பேர் சாப்பிடலாம். சூப்பர். இங்க உள்ள சின்ன மங்கு தான் வச்சிருப்பாங்க. ஆமா, அது அல் ஃப்ரைடியால வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு 2500 மக்களுக்கு ரமலான் நோன்பு பரிசு கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வந்திருக்கோம். பெருநாம்பளிப்பு வந்து இன்னைக்கு வழங்கப்பட போகுது. இன்னைக்கு நம்ம நோன்பு திறக்கிறதுக்காக கோலாலம்பூர்ல இருக்கிற நியூ மாஸ்டர் பேக்கரிக்கு வந்திருக்கோம். பஜ்ஜில ஒரு 4 வெரைட்டி, இந்த வடை, சோமாசு. டிவில தான் நிறைய பார்த்துருக்கோம், நேரடியாக பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நோன்பு திறப்பதற்கு பாருங்க மக்களே. ஸோ இந்த மாதிரி நிறைய கோயில் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். நமக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபருக்காக யூடியூப்ல இருந்து சில்வர் பிளே பட்டன் கொடுத்துருக்காங்க. 1 லட்சம் சப்ஸ்கிரைபர். இந்த ரமதானுக்கு வரிசை ஜுவல்லர்ஸ்ல நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். மேல அந்த லைட்டிங் படும்போது நல்லா 4 மின்னுது அப்படியே நட்சத்திரம் மாதிரி. அத வெட்டிங்க்கு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனா ரொம்ப கிராண்டா இருக்கும். நீங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஈஸியா வாங்கிட்டு போயிடலாம். உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தவே வந்து இங்க நம்ம இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ரமலான் டிசைன் தான். இங்க பாருங்க, லைட்டு பட்டா எப்படி மின்னுது பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கு டிசைன். இது ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் கஸ்டமருக்கு. ஓகே, இதை நாங்க செஞ்சோம். நம்ம வீடியோ எடுத்தோம்னா நல்லா ஒரு நாள் ஃபுல்லா எடுக்கலாம் போல, அவ்வளவு மாடல் வச்சிருக்காங்க. அதே போல நெக்லஸும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. எல்லாமே yellow 1 கலர். அப்படியே அந்த ஒரிஜினல் மீன் மாதிரியே எங்க பாருங்களா எப்படி இருக்குன்னு. பாருங்க, உயிரோட இருக்கிற மீன் அப்படியே நகையா இருக்கு. வந்து வாங்கிக்கோங்க. பாருங்களேன், ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு மக்களே. அப்படியே நீங்க கையில கோத்து விட்டுக்கலாம். செட்டா போடுறது. அதுக்கு பார்டர் போடாலும் நல்லா இருக்கும். அடடா, இங்க பாருங்க மக்களே, டிசைன்லாம் பாருங்க. இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரமலானுக்காக புதுசா வந்தது. இது ஒரு லேயர் நெக்லஸ். ஓகே, இது ஃபர்ஸ்ட் நம்ம தான் அது டிசைன் பண்ணோம். யாருக்காவது நீங்க உங்க இதயத்தை பரிசீலிக்க நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பை நீங்க வாங்கிக்கலாம். கலெக்ஷன் நல்லா வருஷ ஜுவல்லரியில புதுமையா டிசைன் பாருங்க. இது வரைக்கும் பார்க்காத நியூ டிசைன்ஸ் இறக்கி முதல் முறையா நம்ம சேனல்ல ஒரு தயாரிப்பு நிறுவனத்துல இருந்து ஒரு ஆல்பம் வந்து வெளியிடுறோம். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. எங்க அம்மாவை கட் பண்ணது எனக்கு சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். சூப்பர். அடடா, சம்பல் பிளாச்சானே அது ஒரு டேஸ்ட் தான். சாப்பாடு ரெடியா இருக்கு பாருங்க. இது நெய்ச்சோறு. ஸ்பெஷல் டீ கடையில் வைக்கிற டீ. ஆமா, இஞ்சி அப்படியே வேக போட்டுருக்காங்க பாருங்க. ஆஹா, சுத்தம். ஓகே, சூப்பர். அமான் நெட்வொர்க்ஸ் இந்திய பிரகான் டத்தோ அமான் அவர்களின் ஏற்பாடுல நடக்கிற இந்த இஃப்தார் விருந்துல மலேசியா பிரதமர் வந்து கலந்துக்கிறாங்க. அலைக்கும் சலாம். பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமஸ் பிஸ்டோ காஃபே அவங்களுடைய சார்பா இந்த இஃப்தார் விருந்துல நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு ஒரு புடி, எல்லாரும் வாங்க. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்.
செம்மையா இருக்குங்க. வாங்க 23ஆம் புலிகேசி பார்த்துருக்கீங்களா? அதான் இது. வாங்க ஊடாங்க, பெரிய ஊடாங்க சாப்பிடுவோம். அருந்தில்ல நல்லா இருக்கு மக்களே. வாங்க ஆரம்பிப்போம் வேட்டை. ஆஹா, தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவர் கிராப். இன்னைக்கு வந்து ரமலான் பண்டிகை. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், பெருநாள் வாழ்த்துகள். துவாச்சிங்க எல்லாரும். இப்போ ஒரு புடி கிளாங்கில் இருக்கிற நம்ம தமிழ் மக்களுடைய சாப்பாடு கடைகள் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆஹா, வாங்க வச்சு சாப்பிடுவோம். ஆஹா சூப்பர். தயிர் வடை, நல்லா சுட சுட தோசை பாருங்க. பொங்கல் பார்க்கறதுக்கே நல்லா அருமையா இருக்கே. வாங்க பொங்கல் சாப்பிடுவோம். இதான் வந்து ஜல்லிக்கட்டு பிரியாணி. மீன் கோரிங் சூப்பரா போட்டாப்ல. ஆஹா, அருமையான மீன் கோரிங்கா இருக்கு. இதான் வந்து பாரத மாதா மீன் கோரிங். ஆஹா, அருமையா இருக்குண்ணே, சூப்பர். மென்தாப் கில்லான்ல இருக்கிற ரஜினி முருகன் டீ ஸ்டால் கேப்டன். நாட்டுக்கிற பால் போட்டுறீங்களா? அருமை. சூப்பர் சூப்பர். கோலாலம்பூர்ல இருக்கிற லிட்டில் இந்தியா வந்திருக்கோம். இதான் வந்து அம்மன் மெஸ். பேக்கரி ஃபர்ஸ்ட் மஸ்ஜித் இந்தியாவில் திறந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க லிட்டில் இந்தியாவில் திறந்துருக்காங்க. ஒவ்வொரு கிளாஸ். ஓகே ரைட்டு. பசும்பாலா எப்படி? பசும்பாலா ஒரு கடை இருக்கு. அழகா வந்து பருத்தின்னு நல்லா தமிழ்ல வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க பாரு. ரமலானுக்கு நோன்பு திறப்பதற்காக ஒரு வீடியோ எடுத்திருப்போம். என்ன அழகா எல்லாம் சத்தான ஐட்டம். அப்படியே நடந்து போகும்போது வந்து குடிச்சிட்டு போங்க சரிங்களா. இடத்துல பாருங்க கார்னர்ல இங்க ஒரு கடை இருக்கு பாருங்க. இது வந்து சாய் வாலா அப்படின்ற பேர்ல இருக்கு கடை பேரு. டீ வந்துருச்சு, வாங்க குடிச்சு பார்ப்போம். பாதாம்பால் எத்தனை மணிக்கு இருக்கு? காலையில 12 மணில இருந்து இருக்கு. சூப்பரா இருக்குங்க. பாதாம்பால் அருமையா இருக்கு. காலையில 11 மணில இருந்து இருக்கு. ஐஸ் கச்சாங் வர வழியில அப்படி வாங்கி கொடுங்க. என்னன்னா DJIல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் கேமரா வாங்க போறோம். ஓகே, ரெக்கார்டு ஆரம்பிச்சு இப்போ ஓடிட்டு இருக்கு. இதுல எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்னது DJIல மலாய் மக்களுடைய வீடு எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே ஒரு வீடே வந்து அழகாக செட் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்குது. இந்த மாதிரி கேசட்லாம் வந்து யார் யூஸ் பண்ணியிருக்கீங்க? நாசிக் கண்டார் ஓல்டு அண்ட் சன் ரோட். ஆஹா, ஐ ஆம் கோரிங். ஸோ நான் வந்து ஒரு கார் வாங்கலாம்னு இருக்கேன் மலேசியாவில். ஏதோ பேய் படத்தில் பார்த்த மாதிரி. ஆமாம், பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல குடும்பம் எல்லாம் ஜாலியாக எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த கூடாரத்துக்குள்ளே படுத்து கிடக்கும். ரூம்ல பெட் இருக்கும். என்ன ஸ்பெஷல்னா பெட்டில் தான் ரூம் இருக்கு. தெலுக்கந்தான் வந்தீங்க அப்படின்னா அந்த சொண்டோங்க இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்திலே இருக்கிற இந்த மஸ்தான் கனி மீர் பூஸ் ரொம்ப ஃபேமஸ். வெல்கம் டு பாகான் டத்தோ. இதுல உள்ள போயிட்டு என்ன ஸ்பெஷல்னு நீங்களே கண்டுபிடிங்க. அப்படி கேரளா மாதிரியே இருக்கு. அழகான ஒரு காட்சி வந்து நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேரா குற்றாலம். இவர் பாத்தீங்களா, இவர் தான் வந்து எங்க உஸ்தாத். மலேசியால இருக்கோம் அப்படின்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இங்க பாருங்க பின்னாடி வீடியோல பார்த்துருப்பீங்க. இப்ப எல்லாம் 4 பேர் சேர்ந்து நாங்க போறோம். ஓகே நண்பர்களே, பங்கூர் வந்து நம்ம ஃபுல்லாக பைக்கிலே சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். மஸ்ஜித் திரப்போங் புலாவ் பங்கூருக்கு வந்திருக்கோம். இது வந்து தெல்லோ பாரூவில் இருக்குது. இதுதான் இந்த கிரேட் வால் ஆஃப் சைனாவோட ஸ்டார்டிங் ஃபுல் இன்காங் டெம்பிள். இந்த கோயில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயில் பங்கூர். முதல்ல மலேசியாவில் ஒரு சீன பள்ளிக்கு நான் போக போகிறோம். மலேசியாவில் நம்ம AK ஃபேன்ஸோட சேர்ந்து நம்ம இன்னைக்கு இந்த படம் பார்க்க போகிறோம். AK படம் வேற லெவல். AK fans to AK fans. We love you Tala. தலைக்கோடு ஓடுங்க. அவுச்சு அப்படியே சம்பால் போட்டு செய்கிறாங்க. அதனால டேஸ்ட் கூட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஓகே நண்பர்களே, சூப்பராக வந்து ஒரு செந்தூள் வாங்கியாச்சு. பாருங்களேன், திடீர்னு நம்ம வந்து இலங்கை பயணம் பண்ணுறோம். ஓகே, நம்ம கூட வந்து அப்பா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்பாவும் சேர்ந்து வர்றாங்க. ஓகே அப்பாங்க எல்லாம் ஓகேவா? அப்பா உங்க கூட ஒரு ஆள் வந்தாங்க காணா. ஹாய், வெல்கம் டு ஸ்ரீலங்கா. வாங்க இலங்கை கல்யாண சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இலங்கையில பைக்ல சுத்திட்டு இருக்கோம். திருமணத்துக்காக தான் மலேசியால இருந்து வந்து. ஓகே, இந்த வீடியோல நம்ம முழுமையா கொழும்பை வந்து சுத்தி பார்க்க போறோம். வாங்க போலாம். எல்லாம் வண்டியில ஏறுங்க. வாங்க. ஆங்கிலம் கலக்காமல் கதைக்க வேண்டும். தமிழில் கதைப்போம், தமிழனா இருப்போம். தமிழன் அடுத்து மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட வேண்டியது. ஒரு நிமிஷம் நீங்க வாங்க அடிக்க மாட்டீங்க வாங்க. என்ன 2வது கல்யாணமா? இது வந்து பாருங்க ஃபுல்லா ஒட்டக பிரியாணி. உள்ளுக்குள்ளே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒட்டக அந்த கறி போட்டு செஞ்சிருக்காங்க. அடடா, அது கொட்டும் போதே அப்படியே மணக்குதுங்க. கம்மண்டு ஆரம்பிக்கலாமா? இந்த எனது அன்பளிப்பு.
கோலாலம்பூர்ல இருந்து ஜொஹூருக்கு வந்து பஸ்ல பயணம் பண்ண போறோம். நம்ம வந்து பஸ் வந்து கிளம்பிடுச்சு. ஜொஹூர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் ஃபேமிலி வந்திருக்காங்க. அண்ணே எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த கடைக்கு சாப்பிட வந்திருக்கோம். ஓகே வாங்க சாப்பிடுவோம். சொல்லா ஆஹா, நம்ம வந்து இந்த ரெட்டை கோபுரத்துக்குள்ள போய் மேல போய் சுத்தி பார்க்க போறோம். நல்லா உயரமான கட்டடத்துல நின்று அத்தா அம்மாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மாடி அங்கிருந்து பார்த்தாலே எனக்கு தலை சுத்து சட்டின்னு வளைக்க மலைச்சாலே இதே இருக்கிறதுல பெரிய கட்டடமா தெரியுது. ஆமாத்தா இப்படி பார்த்தா ஒன்றும் தெரியுதில்ல, கீழே பார்த்துட்டோம்னா அப்படி தலையை அப்படி குருகுன்னு சுத்துறாப்புல இருக்கு. நல்லா திருப்தியா வந்து சுற்றுலா சுத்தி காமிச்சாச்சு. எல்லாரும் பார்த்துட்டு சக்ஸஸ் பண்ணிருங்க, ஓகே பண்ணிருங்க. ஓகே பாய். ஓகே நண்பர்களே, ஒரு அரை மணி நேரம் தொலைவுக்கு அப்புறம் வந்து போட்டு திரும்புது. இங்கே முன்னாடி பாருங்க, மக்கள் நின்று பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா புத்ராஜயாவுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். ஹலோ ஹாய் ஹாய். கடைசியாக கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு ஊருக்கு போகிறேன். இப்போ வந்து ஊருக்கு டைம் ஆயிடுச்சு போகிறதுக்கு. நம்ம போயிட்டு போகிறீங்க? ஒரு மாசத்துல வந்துடுவீங்களா? சரி. ஓகே பாய் பாய் பாய், போயிட்டு வாங்க. மாறி மாறி மக்கான் மக்கான் நாசி கண்டால் ஹமீதியா. ஹலோ அண்ணே, என்னென்ன இது குண்டாவோட சுத்துறீங்க? இதெல்லாம் சாப்பாடு தான், இது வேற ஒன்றும் இல்லை. 2 குண்டால வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு இருக்கு. ஓ அப்படியா? நம்ம ஊர் ஸ்டைல்ல நீங்க வந்து சாப்பிடணும், நம்ம ராமநாதபுரம் சித்தார் கோட்டையில இருக்கிற அந்த தாழ்ச்சாலாம் சாப்பிடணும்னா வாங்க, நம்ம ஹமீதியா நாசி கண்டா இருக்கு. ஆஹா, சூப்பரா இருக்கும். பாருங்களா? ஓகே, இந்தா வரேன். வாங்க சாப்பிட போலாம். வாங்க வாங்க போலாம். பீமா பீமாய் வாங்க சாப்பிடலாம். மலேசியா தமிழ் மக்களோட கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். இதை பார்த்ததுல என்ன சிறப்பு? ஓகே நண்பர்களே, வந்து சிறப்பாக வந்து கல்யாணத்தை வந்து பார்த்தாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வண்டி கிளம்பிடுச்சு, வாங்க போகலாம். இந்த டாய்லெட் வந்து நம்மளை மலை மேலே ஏற்றிட்டு போகுது. இதுதான் வந்து கோலசங்களோட லேண்ட்மார்க். எங்களோட அடையாளம், மெயின் அடையாளம் வந்து லைட் ஹவுஸ். இந்த கோலாசலங்கோல் மிகவும் ஒரு வரலாறு சிறப்பு மிக்க ஒரு ஊர். இங்கே மலேசியா தமிழர்கள் இங்கே மண்மாட்டம் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்க போகிறோம். கண் பார்க்க கை வேலை செய்யும் நம்மளுக்கு. ஆமாம். ஸோ ஒரு பாரம்பரியமான ஒரு கைத்தொழில் செஞ்சு காமிக்கிறீங்களா? தாராளமாக செய்யலாம் வாங்க. அப்போ இந்த அச்சில் நம்ம தூக்கணும்னா சட்டி அழகாக வரும் வெளியே. தாத்தா வந்து திருச்சியில் உள்ளவர். விளக்கு இந்த சைஸில் தான் வரும். அறுத்துட்டு மூக்கு வச்சிட வேண்டியதான். விளக்கு பிரியாணி ஒரு ஆள் சாப்பிடலாம். எல்லாம் நீங்கள் கையால் செஞ்சது தான். அப்படியே வந்து இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவைன்னா செட்டாக எடுத்துக்கலாம். செட்டாக எந்த சைஸில் வேணுமோ அவங்க எடுத்துக்கலாம். லைக்கு ஷேர் அல்லணும். இது புக்கே பிளாண்டாக சொல்லுவாங்க. வாங்க போவோம். இது கொஞ்சம் சரித்திரம் இருக்குது. இதில் கொஞ்சம் பார்ப்போம். நானே ஒரு 20 வருஷம் 25 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏறி. கோலசலங்கள் உள்ளவங்க எந்த இடத்துக்கு ஒரு 5 நிமிடத்துல எல்லா இடத்துக்கும் போயிடலாம். சோடா சிங்கி. ஆமா, அதுதான். ஒரு எலியை பிடிச்சி கொடுத்தா 3 வெள்ளி அப்படின்னு விளம்பரம் பண்ணி இருக்கிறாங்க. அந்த பாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பள்ளிவாசல். இப்போதான் அண்மையில் இது புதுப்பிக்கப்பட்டது. அந்த ஓவியங்கள்லாம் அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு பாதை அப்படின்றது தான் அங்கே எழுதியிருக்கிறாங்க. உங்களுக்கு அமைதி விரும்பினா இந்த பழைய டவுனுக்கு வரலாம். ஏன்னா பழைய டவுன்லேயும் எல்லா வசதிகளும் இருக்குது. இந்த பழைய பட்டணத்தில் ஒரு பழமையான சீனர்கள் வழிபாட்டு தலமான சீனர் கோயில் இது வந்து திருவள்ளுவர் மாதிரி இருக்குது. ஆமாம், மாவட்டத்துக்கு தலைமையகமாக இருந்த ஒரு போலீஸ் நிலையம் இது. முன்பு இதுதான் வந்து சாஸ் பள்ளிக்கூடம். இதுதான் வந்து வாகீசர் தமிழ் பள்ளி. இந்த பள்ளி வந்து நிறைய தமிழ் கல்விமான்களை உருவாக்கியிருக்கு. இது ஸ்ரீ தஞ்சோங் பள்ளி. இது நான் படித்த பள்ளி. அசுரா இங்கே உட்காரவா? இங்கே இருக்கவா? சோறு கிடைக்குமா? சோறு கிடைக்குது. ஓகே நண்பர்களே, வாங்க மலேசியா கிராமத்தை பைக்லேயே ரவுண்ட் அடிப்போம். நல்லா இயற்கையோட வந்து அந்த மலாய் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லார் வீட்லேயும் பூனை வளர்ப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஊடாங் பிடிக்க போயிட்டு இருக்கோம். ஊடாங் ஆல்ரெடி வலை போட்டாங்க. நம்ம போய் இப்போ தூக்க போகிறோம். ஓ நல்லா பெருசாக இருக்குங்க. ஓகே, சூப்பர் ஊடாங் பாருங்க. ஓ நல்லா சூடாக இருக்குது. மலாய் மக்களுடைய அந்த காலத்து வீடு இந்த மாதிரி பலகையில் தான் எல்லாமே செஞ்சுருப்பாங்க. எல்லாமே பலகை தான். எல்லாமே பலகை. இதுதான் கோழி வளர்க்கறது. ஒரு கம்பத்துல வந்து ஒரு தமிழ் குடும்பம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள ஒதுக்க மாட்டாங்க. 3 இன மக்களும் ஒன்று சேர்ந்து வாழ்ற இடம் தான் மலேசியா. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருநாள். இன்னைக்கு வந்து பக்ரீத் பெருநாள். Selamat Hari Raya. Selamat Hari Raya. Salam. Hey Amin. Hey, tengok sini. Assalamualaikum.
subscribe Ashraf Vlog. ஹரி ஹரி ஹரிராயா. அப்புறம் இதுக்குள்ள அரிசியை கொட்டு சுடு தண்ணியில வேக வச்சிருவாங்க. ஓலை உள்ளுக்கு தான் அந்த அரிசியை கொட்டி வேக வைப்பாங்க. ஓகேங்களா, இதான் குத்துப்பாட், மலாய் மக்களின் சாப்பாடு. இது வந்து பாத்தீங்கன்னா நோன்பு பெருனா ஹஜ்ஜு பெருநாளைக்கெல்லாம் வந்து விசேஷமா செய்வாங்க. லெம்பாங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து மூங்கில்ல வந்து அரிசி, தேங்காய் பால், பிறகு வந்து உப்பு கொஞ்சம் போட்டு வாழை இலை சுருட்டி அதை வந்து அவிச்சு கொடுப்பாங்க. ருசியாகவும் சுவையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சம்பல்ல போட்டு பரட்டினது சொல்லுன்னு இருக்கு. பானிபூரியில சிக்கன் மட்டன் ரெண்டுமே வாங்கியிருக்கோம் பாருங்க. இதுல வந்து அப்படியே ஊற்றி சாப்பிட வேண்டியது. சிக்கன் பானிபூரி, சிக்கன் சூப்பர். வாங்க, மூங்கில் சாப்பாடு, நாட்டுக்கோழிங்க, நல்ல டேஸ்டா இருக்கு நாட்டுக்கோழி. பாத்தீங்களா, பார்த்தாலே தெரியுது. அந்த வாடை கையில நிக்குது. பாய் தான் முதலாளி. ஸோ இவங்கெல்லாம் நம்ம டீமு. கோலாசிலங்கர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ணே வணக்கம், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமா உங்களுடைய வெற்றிக்கு துணை நிற்போம். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று கூறி இந்த ஏஐபி கிளை நிறுவனத்தை, கோலாலம்பூருடைய கிளை நிறுவனத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே, இன்னைக்கு ஸ்பெஷலா நம்மளுடைய ஆபீஷியல் மீடியா பார்ட்னர் அஷ்ரஃப் Vlog. ஹாய் தெலங்கானா மக்களே, வாங்க தெலங்கானா சுற்றி பார்ப்போம். தெலங்கானால நைட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ சாப்பிட போகிறோம். வாங்க தெலங்கானா சாப்பாடு எப்படி இருக்குமா அப்படியே பாருங்க. நம்ம பினாங்கு நாசிகண்டா தெரியுது. வாங்க, சாப்பாடு என்ன வருது? பிரியாணி வருமா? மகபூப் பிரியாணியா? வாங்க, தண்ணி பாட்டில் ஃப்ரீ எடுத்துங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு மீனவ கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஒரு வில்லேஜுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்து கிராமத்தை சுற்றி பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கு. ஹாய், apa kabar? Selamat datang. வாங்க போய் ஊத்து தண்ணியில குளிப்போம். தண்ணி எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பாருங்க. இந்த தெலங்கானாவில் உள்ள ஸ்பெஷலான சாப்பாடு எல்லாமே நம்ம பார்க்க போறோம். நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? இப்போ நம்ம வந்து லோசோங்னு ஒரு ஏரியாக்குள்ள வந்து கொஞ்சம் அந்த தண்ணிலாம் வடிகிறதுக்காண்டி விட்டுருக்காங்க. மலேசியா ஃபுல்லாக வந்து டெலிவரி ஆகுது, இங்கேருந்து தான் செய்கிறாங்க. ஓகே, இது வந்து ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு, எல்லாமே சீ ஃபுட்டு. இது வந்து கொடல், இது சொத்தம். இப்போ சீசன் வந்து சொத்தம் சீசன் இருக்கு. பஹாங்கில் இருக்கிற ரவு அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். தர்மராஜா செட்டியார் கூப்பிடுறது சீரிராஜா. ரவுப்புல உள்ள மக்களுக்கு சீரிராஜா சொன்னாதான் ஓரளவுக்கு தெரியும். இன்னும் பிரமாதமானதான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டூரியான் சாப்பிட டூரியான் காட்டுக்குள்ளேயே நம்ம போயிட்டு இருக்கோம். கையோட டூரியான் பழத்தை பறிச்சாச்சு, நல்லா மணக்குது. மூசாங்கிங்கன்னா இப்படிதான் இருக்கும், அழகா நொங்கு மாதிரி வருது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா டூரியான் காட்டுக்குள்ளேயே டூரியான் பழம் சாப்பிட போறோம். ஏன்னா இனிக்குதுங்க. அப்ப டூரியான்னா ரவுஃப் தான். ஆமா, ரவுஃப்னா டூரியான் தான். ஓகே, இப்போ நம்ம மதியானம் சாப்பிட்றதுக்காக ரவுஃப்ல இருக்கிற ராதா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து மீன் தலை ரொம்ப ஃபேமஸ். வாங்க போய் சாப்பிடலாம். தலையை வந்து இந்த சீனர்களும் மலாக்கியர்களும் அப்படியே கையை விட்டு அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. அதுதான் அதோட ஸ்பெஷல். சிங்கப்பூர்ல இருந்து வந்து இறக்குமதி பண்றாரு. ஆஹா, நல்லா நம்ம ஊர்ல சாப்பிட்ட மாதிரி இருக்குண்ணே. கிராமத்துல ஓப்பனிங் ஆஃபரா ஒரு பிரியாணி வாங்கினீங்கன்னா ஒரு பிரியாணி ஃப்ரீ. ஹாலித் பிரியாணி அவங்களுடைய 2வது பிரான்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோலாலம்பூர்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜாலான் தம்பி பிள்ளை ஸ்ட்ரீட் இந்த ஏரியாவில் 2வது பிரான்ச் ஹாலித் பிரியாணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீ. கிட்டத்தட்ட 15,000 மக்களுக்கு அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் பிஸ்டோ சார்பாக சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. சீராப் சிக்னேச்சர் பார்க்கலாம். அப்ப நான் என் கூட வந்துடு, நம்ம 2 பேரும் வீடியோ போடுவோம். ஹாய். ஒண்ணு கிடைக்காது போங்க. நம்ம மக்களுக்கு விசிறி கொடுக்க போறோம். விஜய் ஆண்டனி அவர்களுடைய மியூசிக் கான்சர்ட் நடக்குது. வேஸ்ட் சட்டை உடுத்திட்டு கோலாலம்பூர் சிட்டியை சுற்றி பார்க்க போகிறோம். கோலாலம்பூர்ல இருந்து கூமாப்பட்டிக்கு போறோம். நாம நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு. கூமாப்பட்டி வந்தாச்சு. கூமாப்பட்டி பஸ் ஸ்டாப்ல நிக்கிறோம். ஐயோ, கூமாப்பட்டினா வேணான்ற ஊரா இருந்தது. இப்போ கூமாப்பட்டினா விரும்பி வராங்க, கேட்குறாங்க. நம்ம கூமாப்பட்டிக்கு வந்த ஒரு முக்கியமான விஐபியை பார்க்க போறோம்.
ஏங்க சௌமியா மலேசியா ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். நீங்க சாப்பிட்டு பார்த்து நீங்க சொல்றீங்க எப்படி இருக்குதுன்னு. சரி ரைட்டு. பார்த்தீங்களா சாத்தே குவா நல்லா இருக்கு. அந்த குவா வந்து நல்லா டேஸ்டா இருக்கு. இந்த மலேசியா டேஸ்ட். சென்னை காத்த சுவாசிக்கிறோம், சென்னை ட்ரெயின்ல பறக்கிறோம், மெட்ராஸை சுத்தி பார்க்க போறோம். இங்க பாருங்க லெக் பீஸ. இது வந்து சத்தியம் சினிமா. நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூ அப்படிங்கிற ஷாப்பிங் மால் வந்திருக்கோம். நண்பர்களே பாருங்க, இதான் வந்து மலேசியா கடை. நண்பர்களே வாங்க, நம்ம இப்போ வந்து செந்தூள் வாங்கியாச்சு. சுவையான ஃபிஷ் பிரியாணி ரெடி. இன்னைக்கு ஒரு புடி. நாம இப்போ அதிராம்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். அழகான அதிராம்பட்டினத்தை இந்த வீடியோல நாம சுத்தி பார்க்க போறோம். மினரா மேல இருந்து நாம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். ஆஹா அருமையா இருக்குங்க. இது பாருங்க நாட்டுக்கோழி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நவதானியத்தில் செய்த கஞ்சி கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதிராம்பட்டினம் மார்க்கெட்டில் இந்த வீடியோவில் நாம வேளாங்கண்ணி ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வேளாங்கண்ணியில் 3 இடத்துல வந்து அவங்க காட்சி அளிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுடவே இல்லை, அதுவே இந்த சைடு போனோம்னா சுடுது. ஸோ இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்லேயே இருக்குது, நல்லா இருக்குது. மக்கள் அந்த இடத்துல இருந்து இங்கே வந்து அப்படியே முட்டி போட்டுக்கிட்டே போவாங்க. இங்கே தான் வந்து காட்சி அளித்த இடம். நாகூர் தர்கா முன்னாடி நிற்கிறோம். 23வது தலைமுறை பேரர் தான் நம்ம நாகூர் நாயகம். ஒவ்வொரு நபர்கள் தனி நபர்களாக கட்டி கொடுக்கப்பட்டது. தாஜ்மஹால் வந்து ஷாஜஹான் கட்டினாரு. அவருடைய ஆசை மனைவி அந்த காதலி மும்தாஜ் அவர்களுக்காக வேண்டி கட்டியிருக்காரு. ஷாஜஹான் கட்டியிருக்காரு. அப்போ கொத்தனாரு தான் கட்டுற தூத்துக்குடி கொத்தனார் இருந்தாரு தான். உங்களுக்கு இவங்க தான் வந்து சுஹைல் விலாகர். ஸோ பாருங்க, சுஹைல் விலாகர் சுஹைல் ஃபமி. வெல்கம் டு அவர் ஹவுஸ். வாங்க உள்ள வாங்க. ட்ரீம் ஹவுஸ். இப்போ நம்ம மலேசியாவில் மலாக்கால இருக்கோம். ஸோ நாம் தங்கி இந்த ஹோட்டல் இது சுவிஸ் கார்டன். 40 நாள் இந்தியா போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். மலேசியா ஒரு சொர்க்கச்சோலை அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்படிதான் இருக்குது. எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள் ஏரியா. ஒட்டுமொத்த மலேசியாவும் கிளீனிங்லேயே இருக்கும், ப்ராசஸிங்லேயே. ஒரு பழத்தை 2 பேரும் குடிக்கலாம். நீங்கள் ஜோடியாக வந்தீங்கன்னா 2 ஸ்ட்ரா வாங்கி குடிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ இன்னைக்கு வந்து அத்தா கூட வந்து இன்னைக்கு 1 நாள் சுற்ற போகிறோம். பைக்கில் சுற்றுறது நல்லா ஜாலியாக தான் இருக்குது. ஓகேவா, முடிஞ்சிச்சு. எல்லாம் ஒரு மீன் மட்டும் எடுத்து 2 பேரும் சாப்பிட்றோம். நல்ல பெரிய மீனாக இருக்குது. ஸோ வந்து ஃப்ரான்ஸில் அந்த அல்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்க லொக்கேஷன் பார்க்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃப்ரான்ஸ் ஸ்டைல்லே இருக்குது பாருங்க. மர்டேக்கா கெந்திங் மேலே ஏரியாச்சு. ஆஹா செம்மையா இருக்குங்க. ஓகே, நம்ம அந்த ஏரியாக்குள்ள உள்ள போயிட்டு இருக்கோம் பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. என்ன பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பனுக்காக வந்திருக்கோம். ஸோ ரெஸ்டாரண்ட் மேன்சன் பிஸ்ட்ரோ இருக்கோம். சிங்கப்பூர்ல ராம்நாடு பொன்னி மேஸ் வந்து கடை வந்து இன்னைக்கு நேற்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. சிங்கப்பூர்ல குப்பை கீழே போடக்கூடாதானே? போட்டுறாதீங்க, போட்டு மாட்டினா ஃபைனு. ஸோ கோயிலில் உள்ளவங்களுக்கு நம்மளுக்கு ரொம்ப நட்பு ஜாஸ்தி. வேற்றுமையில் ஒற்றுமை, அதுதான் சிங்கப்பூருடைய முன்னேற்றத்துக்கு காரணம். நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும், உங்களுக்கு நல்ல திறமை இருக்கணும் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் எது வரைக்கும் போகலாம், சிங்கப்பூருடைய அதிபர் வரைக்கும் போகலாம். சிங்கப்பூரில் உள்ள முக்கால்வாசி ரோடுகள் போட்டது நம்ம தமிழர்கள் தான். 4 மொழியிலையும் போட்டிருப்பாங்க சிங்கப்பூர் சிங்கப்பூர் சிங்கப்பூர்னு சொல்லி. A to B ரெஸ்டாரண்ட் வந்து ஓபன் பண்றாங்க. சிங்கநாடு சிங்கங்களே, தமிழ்நாடு தங்கங்களே, ரெடி. நீங்கள் எல்லாம் ஆதரவு அளிக்கணும். நன்றி. அஷ்ரஃப் vlog சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்காக இதுல இருக்கு. அருமையா இருக்கா லொகேஷன், செம்ம வேற லெவல். எல்லாரும் சிங்கப்பூருக்கு வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த சிங்கப்பூரோட சிறப்பு என்னன்னு சொன்னா, வந்தோரை வாழ வைக்கும் சிங்கப்பூர். அப்படியே நம்ம சிங்கப்பூரை நைட்ல எப்படி இருக்குன்னு காமிங்க. சிங்கப்பூர் போலே மாஜுலா சிங்கப்பூரா நல்லா ரசிச்சு நல்லா ருசிச்சு ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாம். பாவாலா பிரெட், டீ, காஃபி, பூஸ்ட், ஹார்லிக்ஸ். சூப்பர் டேஸ்ட், அருமை. ரஜினி முருகன் டீ ஸ்டால். கடையில் ஒரு பழப்பம் சாப்பிட்டவங்க கண்டிப்பாக 2-3 சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. வாங்க, சூப்பரான முட்டை ஆப்பம். நாம இப்போ மலேசியாவில் புக்கிட் ஜலீல் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கோம். இங்கே ஸ்டேடியம் புக்கிட் ஜலீல் கார் பார்க்கிங் பீல இருக்கும். தீபாவளினா பட்டாசு தானே, அதனால வந்து ஆரம்பத்திலேயே வந்து உங்களுக்கு பட்டாசு எக்கச்சக்கமாக கலராக சூப்பராக இருக்கு. மட்டன் மசாலா, சிக்கன் ரோல். ஒரு டாப்ஸ் 30 வெள்ளி, 2 டாப்ஸ் 50 வெள்ளி. குக்குவின் தீபாவளி வாழ்த்துக்கள். ஜூஸும் நீங்கள் நிறைய விதமானது இருக்கு. ஸோ வந்து நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க.
பாருங்க, நாட்டுக்கோழி குழம்பு. நாட்டுக்கோழி குழம்பு. ஆமா ஆமா, மலேசியாவில் உள்ள நாட்டுக்கோழி குழம்பு நம்ம இன்னைக்கு சமைக்க போறோம். அந்த மசாலா அப்படி சுவை அருமையா இருக்கு மக்களே, நல்லா இருக்கு. அஷ்ரஃப் vlogs மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்க ஜப்பார் பாய். ஓகே அஷ்ரஃப் பாய் வாங்க சுத்தி காமிக்கிறேன் நம்மளுடைய செகண்ட் ரெஸ்டாரண்ட். நான் இந்த இடத்துல 45 வருஷம் நடிக்கிறேன். பீமாய் தங்கு சுரத்துக்கா இருக்கான். ஹாய் வணக்கம், என் பப்ளு பிருத்திவிராஜ். Let me introduce you to Ashraf Vlog. And thank you so much to Ashraf Villa. படம் செம்மையா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கண்டிப்பா தீபாவளிக்கு போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். This year பைசன் தீபாவளி. இது பைசன் தீபாவளி. அண்ட் இது நம்ம பைசன் தீபாவளி. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங்கில் இருக்கு, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கு, அருமையாக இருக்கு. பாருங்க மீ பாருங்க எப்படி இருக்குன்னு. டைப்பிங்கில் இருக்கிற ஒரு பேய் பங்களாவுக்கு வந்திருக்கோம். பேய் வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம டைப்பிங் டூர் ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா லேக். நாம இப்போ சிங்கப்பூரில் இருக்கோம். சிங்கப்பூரில் கிளிமெண்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கோம். ஹாய் அண்ணா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேண்ணே. நல்லா இருக்கு. ஓகேண்ணே, நம்ம ரெஸ்டாரண்ட் அப்படியே பார்த்துருவோமா? வாங்க. ஓகே. ஹாய் கைஸ், குல்கிங் பண்ணலாமா? என்ன சொன்னீங்க? குல்கிங் பண்ண போறேன். நான் வரலாமா? ஜூஸ் பெரியனா என்ன தெரியுமா? என்னது? பாவக்காய் ஜூஸ். நான் அதுதான் வரக்கூடாதுன்னே இருந்தேன். அப்போ கண்ணெல்லாம் பிதுங்கிக்கிட்டு வெளியே வருது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாலத்தீவில் இருக்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு போக போறோம். அடாடாடாடாடாடாடா, இங்க பாருங்க. சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, பேக்ரவுண்ட் பாருங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? வாழ்க்கையில் ஒரு தடவை வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம். வாங்க நம்ம போய் ரூம் பார்த்துடலாமா? அப்பா, தண்ணியில மிதக்குறோம், சாப்பிட்றோம் சுத்தமான ஆரஞ்சு ஜூஸ். கடல்ல குளிக்க போறோம். சூப்பர். ஜாலியா சின்கானா வேற லெவல். அவர் தண்ணியை கலரை பாருங்க, பல்ல பல்லன்னு மின்னுதுங்க. இது வந்து மேலே இறாலு, கீழே வந்து சோறு வச்சுருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இப்போது கெடாவில் இருக்கோம். மலேசியாவில் உள்ள கெடா மாநிலத்தில் இருக்கிற ஜித்ரா அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். ஓகே, இங்கே உள்ள தர்காவில் இன்னைக்கு கந்தூரி விழா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 மக்கள் வர்றாங்க. ஒரு 100 கிடா வந்து மக்களுக்கு விருந்து கொடுக்குறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஆஹா, அடடா. இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 12 பேர், 100 கிடா மாலை. ஆமா, நல்லா எல்லாம் குட்டி எல்லாம். வெல்கம் டு ஆல் ஸ்டார். இது பிரியாணி. ஆஹா, நாசி பிரியாணி. ஆமா. ஆமா, நம்ம சூப்பர் டால்ச்சா. ரெஸ்டாரண்ட் நாசிலிமாக் ராயல் ஜலீல். அருமையான ஒரு சுவை. அதுலேயும் உங்களுடைய சோறு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்குது. நம்ம ஊரில் தேங்காய் சோறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சோறு. ரெஸ்டாரண்ட் இம்ரானுக்கு வந்திருக்கோம். ஓ, மீன் கோரிங் எல்லாம் ஃபேமஸாக இருக்கு. ஆமாம், மீன் கோரிங் ஃபேமஸாக இருக்குது. சரிங்க. லைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங்லாம் போட்டு ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த மீன் தலை வெறும் 10 வெள்ளி மட்டும்தான், பார்த்துங்க. நீ தேடி வந்திருக்கீங்க மாமு மேக்கடை சில சம்பாய், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாய் நண்பர்களே, நாம இப்போ ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இருமேனி அப்படிங்கிற ஊரை வந்து இந்த வீடியோல சுத்தி பார்க்க போறோம். ஆஹா, சுத்தி பசுமையா அப்படியே தென்னை மரம் எல்லாம் இருக்கு. சீக்கிரமா வந்து ஒரு ட்ரோன் வாங்கணுங்க. ட்ரோன் வாங்கி பறக்க விட்டோம்னா அப்படிதான் இருக்கும், அழகா இருக்கும். நாம இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற வாணி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கோம். வாணி கந்தூரி சாப்பாடு செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். பிரப்பன் வலசை அப்படிங்கிற ஊரை இந்த வீடியோல சுத்தி பார்க்க போறோம். நண்பர்களே, இங்கே வாங்க, சுற்றி பனைமரம், பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா பாருங்க, அழகான வயக்காடு அருமையாக இருக்குது. வாங்க பார்ப்போம். இங்கேருந்து பார்த்தாலே கடற்கரை தெரியுது மக்களே. நாம் இப்போது அரசர் குளம் அப்படிங்கிற ஊரை போயிட்டு சுற்றி பார்க்க போகிறோம். அரசர் குளம். ஆடாடாடா, ஆஹா, அற்புதம். பாருங்க, நல்லா இருக்கு. எல்லாம் சிக்கனு பிரியாணி எல்லாமே நல்லா இருக்கு. தொட்டி கட்டி மோட்ரு போட்டு குளிக்கிறது ஒரு வகை, குளமே கட்டி குளிக்கிறது நம்ம அரச குளம். அப்படியே குதிக்க போகிறேன், எல்லாம் பாருங்க. நண்பர்களே, இங்கே பாருங்க, தால்ச்சா நல்லா கத்தரிக்காயெல்லாம் போட்டு அருமையாக இருக்குது. பாருங்க, இன்னைக்கு ஒரு புடி. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500லேருந்து 2000 பேத்துக்கு சமையல் இன்னைக்கு. அழடா, இங்கே பாருங்க மக்களே, ஊத்து மாப்பிள, என்ன மாப்பிள, அப்படி ஊத்து. கத்திரிக்காய் நல்லா கத்திரிக்காயெல்லாம் போடுங்க. சூப்பர். பாருங்க மக்களே, இதான் வந்து ஆப்பனூர். இஸ்லாமியர் மட்டுமே தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து இங்க வந்து நடத்துற
ஆஹா குளுன்னு காத்து வருது. இப்போ நம்ம அடுத்து இங்க உள்ள ஸ்விம்மிங் பூல் பார்க்க போறோம். கந்திரி பாத்தீங்கன்னாக்கா நம்ம வருஷத்துல பல தலைமுறையா ஒரு 5-6 தலைமுறை நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி வந்து 1500 செட் இன்னைக்கு பொதுமக்களுக்கு வெளியூர்ல இருந்து வந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு கொடுக்க போறாங்க. இங்க 1500 600 700 அதான் சாப்பாடு வாங்கியாச்சா? ஓகே தான். பாருங்க எல்லாத்துக்குமே டோக்கன் பிரகாரம் சாப்பாடு. ஓகே வாங்க சாத்தாங்குளம் கந்தூரி சாப்பாடு சாப்பிடுவோம். இன்னைக்கு ஒரு பொடி. ஆஹா ஒரு மாதிரி பச்சை கலர்ல கிரீன் மோர் பூரி, இருமேனி பூரி. இங்க வருங்க, கதையே இல்ல.